புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்திற்குள் உள்ள குளத்தில் அழுகிய நிலையில் ஆண் சடலம் கண்டெடுக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் பாக்யராஜ். விவரங்களை வழங்கலாம். வணக்கம். புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் சுமார் 100 ஏக்கர் பரப்பளவு கொண்ட இந்த பகுதியில் அதிக வனப்பகுதிகளும் அதாவது 2க்கும் மேற்பட்ட குளங்களும் உள்ளது. இந்த வளாகத்திற்குள்ள ஒரு குளத்தில் தான் ஆண் சடலம் அழிய நிலையில் மிதப்பதாக காவல்துறைக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து சம்பவ இடத்துக்கு சென்ற போலீசார் தீயணைப்புத்துறை உதவியுடன் அந்த அழிய நிலையில் உள்ள ஆண் சடலத்தை மீட்கும் பணியில் ஈடுபட்டு வர்றாங்க. அந்த ஆண் சடலம் கிட்டத்தட்ட 2-3 நாட்களுக்கு மேலாகவே அங்கே கிடப்பது போன்ற ஒரு தோற்றம் இருக்கிறது. இந்த ஆட்சி அலுவலகத்திற்கு ஒவ்வொரு திங்கட்கிழமையும் தங்களது குறைகளை சொல்ல மாவட்ட ஆட்சி அலுவலகத்திற்கு பல்வேறு பகுதிகளில் பொதுமக்கள் சொல்லிடுறாங்க. இந்த நிலையில் தான் அங்குள்ள குளத்தில் இந்த ஆண் சடலம் தெரிந்து கொண்டிருப்பது பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருக்கிறது. குளத்தில் இறந்து கிடக்கும் நபர் யார், எதற்காக இந்த குளம் இருக்கும் பகுதிக்கு வந்துள்ளார், இறந்த நபர் யார் என்பது குறித்தும் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வர்றாங்க. மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்திற்குள்ள இந்த குளத்திலேயே ஒருவர் அழிய நிலையில் சடலமாக கிடப்பது பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கு. விவரங்களுக்கு நன்றி.